வாங்க அந்த ஊழலுக்குள்ள போகலாம். கோயம்புத்தூர்ல ஏடிஎம்கே எம்எல்ஏ தாமோதரன் அவர்கள் கிணத்துக்கடவுல 32 ஸ்கூலுகள்ல 32 ஸ்மார்ட் போர்ட் மாத்தி அதுக்கு 64 லட்சம் ரூபாய் கணக்கு காமிச்சிருக்கிறதா பேப்பர்ல படிச்சோம். நாங்க யோசிச்சோம், என்னடா நம்ம ஒட்டுமொத்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூமுக்கே 2 லட்சம் ரூபாய் தான் செலவாச்சு, ஆனா இவர் ஒவ்வொரு கிளாஸ் ரூமுக்கும் வெறும் ஸ்மார்ட் போர்டுக்கு மட்டும் 2 லட்சம் ரூபாய் கணக்கு காமிச்சிருக்காரு, அது என்னதான் ஸ்மார்ட் போர்டுன்னு போய் பாத்திரலான்ட்டு அந்த ஸ்கூலுக்கே போனோம். அதுல ஒரு ஸ்கூலுக்கு போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் போர்டு இருந்துச்சு. அந்த ஸ்மார்ட் போர்டுக்கு இவர் போட்டிருந்த பில்லு 2 லட்சம் ரூபாய். அது பக்கத்திலேயே அந்த கம்பெனியோட எல்லா டீடைல்ஸும் போட்டிருந்தாங்க. நாங்க அதுல எல்லாம் போட்டோ எடுத்துட்டோம். வெளியே வந்தோடனே அந்த ஸ்பெக்க போட்டு அந்த கம்பெனியோட ஸ்மார்ட் போர்டு என்ன பிரைஸ் ஆகுதுன்னு பார்த்தா கூகுள்லயே 1,24,000 ரூபாய் தான் காமிச்சது. அப்போ கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஸ்மார்ட் போர்டுக்கும் 76,000 ரூபாய் ஊழல் இதுல நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் அந்த நிறுவனம் சென்னையில தான் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அந்த நிறுவனம் கிட்டயே நாங்க 30 ஸ்மார்ட் போர்டு வாங்குறோம், எங்களுக்கு கொட்டேஷன் அனுப்புங்கன்னு கேட்டிருந்தோம். அந்த கொட்டேஷனை தான் நீங்க பாக்குறீங்க. அவங்க கொடுத்திருக்க ரேட் 90,000 பிளஸ் ஜிஎஸ்டி. அதெல்லாம் சேர்த்து வரும்போது 1,05,000 ரூபாய் வருது. அப்படின்னா 32 ஸ்மார்ட் போர்டுக்கு இவங்க அந்த ஸ்மார்ட் போர்டுல மட்டும் கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. இப்படி பார்க்கும்போது ஏடிஎம்கேவே இதே பண்ணுதுன்னா அப்போ ஆளுங்கட்சி டிஎம்கே இன்னும் பலமா பண்ணுவாங்களேன்னு பார்த்தோம். அப்புறம் புரட்டி பார்க்கும்போது தான் திருநெல்வேலியில 306 ஸ்மார்ட் போர்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கு எவ்வளவு தெரியுமா அவங்க ரேட் கொடுத்திருக்காங்க? 7,11,50,000. அப்படின்னா ஒவ்வொரு ஸ்மார்ட் போர்டுக்கும் கணக்கு வந்து 2,32,000. அதாவது அதிமுக வச்சு 2 லட்சம் ரூபாய் கணக்கு காமிச்சாங்க ஒரு ஸ்மார்ட் போர்டுக்கு. இவங்க ஆளுங்கட்சி திமுக 2,32,000 ரூபாய் கணக்கு காமிச்சிருக்காங்க. ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேருமே நியோ டச் அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்ட இருந்தா வாங்கியிருக்காங்க. அதோட ரீட்டைல் பிரைஸ் நான் சொல்லியிருந்தேன் 1,24,000 ரூபாய். ஏடிஎம்கே 30 பீஸ் வாங்கினால ரேட் குறைஞ்சு 1,05,000 ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறாங்க. இதே 10 மடங்கு ஜாஸ்தி டிஎம்கே 300 ஸ்மார்ட் போர்டு வாங்கும் போது கண்டிப்பா இன்னும் ரேட் குறைஞ்சிருக்கும். பட் ஆனா ஏடிஎம்கே வாங்கின ரேட் 1,05,000 நம்ம எடுத்துக்கிட்டா கூட இதுல டிஎம்கே 300 டிவி வாங்கினதுல மட்டும் கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, மீதி தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகள் இருக்கு. இங்கெல்லாம் ஸ்மார்ட் போர்டு போடுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா எவ்வளவு கோடி ஊழல் பண்ணிருப்பாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. பாத்தீங்களா எவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்க கல்வியில? ஒரு சின்ன திட்டத்திலேயே பல கோடி ஊழல் பண்றாங்க. அப்போ கல்விங்கிற ஒரு பெரிய விஷயத்துக்குள்ள எத்தனை திட்டங்கள் இருக்கு, அதுல இவங்க எவ்வளவு ஊழல் பண்ணுவாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம கிட்ட நிதி இல்லைன்னு சொல்றதெல்லாம் முற்றிலும் போய் நம்ம கிட்ட இருக்கிற நிதி சரியா மக்களை போய் சேர மாட்டேங்குது. அதை மாத்தியே ஆகணும். கல்வியில நம்ம என்னைக்கு ஊழல் பண்றோமோ நம்ம நாடு முன்னேறதுக்கோ வளர்ச்சி அடைகிறதுக்கோ வாய்ப்பே இல்லை. அதனால இதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு இதை தடுத்தே ஆகணும். யார் யாரெல்லாம் எந்தெந்த அரசு அதிகாரிகள் இதை கவனிக்காம ஊழல் பண்ணிருக்காங்களோ அவங்கள பணி நீக்கம் செய்யணும், உடனடியா சஸ்பெண்ட் செஞ்சிடணும். எந்தெந்த எம்எல்ஏ எல்லாம் இதுல ஊழல் செஞ்சிருக்காங்களோ அவங்கள உடனடியா பதவி நீக்கம் செய்யணும். இது காமராஜர் ஐயா வாழ்ந்த ஊரு. நம்ம கல்வியில ஊழல் நடக்கிறத விடக்கூடாது. மக்கள் நீங்க என்ன பண்ணணும்னா இதை ஷேர் பண்ணணும், நிறைய பேர்கிட்ட இதை பத்தி பேசணும், புரிய வைக்கணும். அப்போ இந்த சின்ன சின்ன ஊழல்கள் எல்லாம் வெளி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம நாடு திருந்திரும். அதனால கண்டிப்பா ஷேர் பண்ண